நண்பர்களே வணக்கம். நான் ஞானப்பிரகாசம், சென்னை திருவன்றூர்லேருந்து பேசுகிறேன். இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தேர்தலில் யார் இம்பேக்ட் பிளேயராக சட்டசபையில் நுழைய போகிறாங்கன்னு சொல்ல போகிறேன். இது என்னுடைய கணிப்பு மட்டும்தான். இப்போ நீங்கள் ஐபிஎல் கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே இப்போ ஆர்சிபி 2 டீம் மோதுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் சிஎஸ்கே டீமில் இருக்கிற 11 பேர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு 4 பேர் பெஞ்சில் இருக்கிறவங்க யாராவது பிளேயரை இம்பேக்ட் பிளேயரை விளையாட சொல்லுவோம். அது புதுசாக வந்த விதி. அந்த இம்பேக்ட் பிளேயரோ ஒரு பேட்ஸ்மேனரோ பவுலராகவோ மட்டும் ஆடிட்டு போவாங்க. அதேமாதிரி ஆர்சிபி டீமில் அவங்க டீமில் இருக்கிற ஒரு ஆளை அதே மாதிரி இறக்கி பவுலரோ பேட்ஸ்மேனோ ஆட சொல்லுவோம். அவங்க ஃபீல்டிங் பண்ணுறாங்களோ இல்லையான்னு தெரியாது, ஆட சொல்லுவோம். இந்த இம்பேக்ட் பிளேயரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பிளேயராக இருப்பாங்க. ஒரு மேட்சை டர்ன் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கும். ஆனால் இங்கே இப்போ இந்த சட்டசபையில் தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னா, அதிமுகவும் திமுகவுக்கும் போட்டி இருந்தாலும் பட் அதில் இருக்கிற ஒரு பிளேயரை வந்து இம்பேக்ட் பிளேயராக வரப்போதில்லை. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, மக்கள் வந்து தனக்காக பேசக்கூடிய ஒரு இம்பேக்ட் பிளேயரை 3வது நபராக இந்த தேர்தலில் இறக்க போகிறாங்க. அந்த இம்பேக்ட் பிளேயரு யார்? அது சீமானா அல்லது விஜயா? இதுதான் என்னுடைய கணிப்பு. இப்போ முதல்ல சீமானை எடுத்துப்போம். சீமான் வந்து இந்த தேர்தலில் அவர் காரைக்குடியில் போட்டிடுறாரு. முதல் முறையாக அதிமுகவும் திமுகவும் நேரடியாக அவர் அது மோதலை. அந்த காரைக்குடியில் திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸும் அதிமுகன கூட்டணி கட்சியான அமமுகவும் தான் போட்டிடுறது. இது அவர் கொஞ்சம் ரொம்ப வசதியான போட்டி தான். அந்த காரைக்குடியில் காங்கிரஸும் அமமுக 3வது தாவேக்காவும் போட்டியிடுது. இதில் சீமான் வந்து எளிதில் வென்றுடுவான்னு நம்புகிறேன். அது என்னுடைய கணிப்பு தான். பட் நடக்காதுன்னு தெரியாது. இந்த முறை சீமான் வந்து அவர் மற்ற வேட்பாளர்கள் வென்று ஆட்சி அமைப்பாரான்ற ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் மட்டுமாவது இந்த கடந்த 15 வருஷமாக தமிழ் மக்களுக்காக பேசி அரசியல் நடத்துன்றதுக்காக மக்கள் அவரை மட்டுமாவது அனுப்புவார்னு நம்புகிறேன். அவர் ஒரு ஆளுக்கு சட்டசபைக்கு போனாலும் கண்டிப்பாக அது 100 பேர் போனதுக்கு சமம். ரஜினி சொல்லுவார்ல, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. அதுபோல் ஒரு ஆள் போனால் 100 பேர் போன மாதிரி. அவர் ஒருத்தர் போனாலே சட்டசபையை கலக்கலக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் வேணால் சமாளிச்சுவார். ஆனால் அந்த வருங்கால முதல்வராக வச்சுருக்காங்களே துணை முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அவரெல்லாம் சமாளிக்க முடியாது. ஏன்னா ஸ்டாலினுக்காக பழுத்த அனுபவகுது, பேச்சு திறமுகுது, அரசியல் அனுபவகுது. அதனால் சமாளிச்சிடுவார். ஸோ கண்டிப்பாக சீமான் இம்பேக்ட் பிளேயராக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2வது விஜய் வந்து இந்த தேர்தலில் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொன்று பெரம்பூர். விஜயோட ரசிகர் எல்லாமே நகரத்து ரசிகர் தான் பெரும்பாலும் தாக்கம் அதிகம். ஏன்னா அவங்க தான் அவருடைய படத்துக்கெல்லாம் பால் ஊற்றுது, கட்டை வெட்டு வைக்கிறது எல்லாமே பெரும்பாலும் கிராமத்து ரசிகரோட நகரத்து ரசிகர் ரொம்ப அதிகமாக ஈடுபடுறாங்க. பெரம்பூர் ஒரு சின்ன தொகுதி, நெருக்கடியான தொகுதி தான். அதனால் அவர் பெரம்பூரில் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கருத்து கண்டுபிடி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் தாவேக்காவுக்கும் திமுக கடும் போட்டியாக இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் திருச்சியை விட பெரம்பூர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே போனான்னா அதுவும் திமுக ஆட்சிக்கு கலகலக்கும். என்ன திமுக ஆட்சின்னு சொல்கிறேனே பார்க்குறீங்களா? எனக்கு நான் ஏற்கனவே இன்றைக்கு முகநூலில் போட்டுட்டேன். திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஏன்னா திமுகவின் எதிர்ப்பு வாக்கு திமுக 40% வாங்கினா பேலன்ஸ் எதிர்பார்க்க இருக்கிற இன்னொரு 40% வாக்கு ஒரே ஆளுக்கு போல். அது அப்படியே 3 பிரியுது. ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று சீமான், இன்னொன்று தாவேக்கா, அப்படி பிரியுது. ஸோ அதனால் அந்த ஓட்டு பிரிதால் அவர் ஈஸியாக
ஜெயிச்சிருவார். 117 மேலே கண்டிப்பாக வாங்கிடுவார். இந்த தொங்கு சட்டசபையில் அமைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க தான் கூப்பன் அரசியல் நடத்துகிறாங்களே, 8000 10,000ன்னு ஏலம் விட்டுன்னு மக்களை. அதனால் மக்கள் அதை வாங்கினே கொஞ்சம் நன்றி கடனோட ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் திமுக மீண்டும் ஆட்சி. அதிமுக ஒரு 30 சீட்டு 40 சீட்டு ஜெயித்தாலே அதிகம். ஆனால் அதுதான் எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக கூட்டணி. சீமான் கண்டிப்பாக ஒரு சீட்டு ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பட் விஜய் வந்து ஒரு வேளை ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம். இதே 4 கட்சியோட என்னுடைய கணிப்பு. இப்போது சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு யார் ஜெயிப்பான்னு போட்டி வச்சிங்கன்னா, சீமானு வந்து நான் 100% ஜெயிப்பான்னு சொல்லுவேன். இப்போ விஜயோட கம்பேர் பண்ணேன். விஜய் வந்து 80% ஜெயிப்பார்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இனி வரும் அரசியலில் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இந்த எம்பையர் பிளேயர்ஸு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நுழைவாங்க. ஒன்று சீமானாவது அல்லது விஜயாவது. ஆனால் ஒருவேளை இந்த முறை மக்கள் நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கனால ஒரு நாள் சீமானும் ஜெயிச்சு விஜயும் ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக சட்டையை கழிக்கிற சபையாக தான் மாறும். அதனால் இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். அது 2 பேரும் ஜெயிச்சாங்கன்னா. அந்த மாதிரி ஜெயித்தாங்கன்னா இன்னும் ஒரு வகையில் நல்லது தான் மக்களுக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மறைமுக கூட்டணி வச்சுக்கிறாங்களா, டாஸ்மாக் கூட்டணி அதிமுக திமுகவும், அப்போ தான் அந்த ஆதிக்கம் உடையும். அந்த 2 பேர் ஆதிக்கம் உடையும். 2 பேரும் தான் இந்த டாஸ்மாக் மது ஆளை வச்சு இந்த நடத்துகிறாங்க. அதனால தான் டாஸ்மாக் அவங்க மூடுறதே இல்லை. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணால் எங்கே போய் விற்கிறது? ஃபாரினில் போய் விற்க முடியும், இங்கே தானே விற்கணும். அதனால் அது மூடாத காரணம் திமுகவுடைய மது கூட்டணி தான். ஸோ அதனால் இந்த திராவிட கழகங்களின் ஆட்சியை ஆதிக்கத்தை இதோட இன்னிலேருந்து நிறுத்தணுன்னா கண்டிப்பாக சீமானு விஜயோ ஜெயிச்சுட்டு உள்ளே போனால் தான் நடக்கும். ஏன்னா மக்களோட 3ஆம் தரப்புக்குன்னு ஒரு அங்கே அரசியல் செய்யறதுக்கு ஆள் இல்லை. அந்த கண்டிப்பாக இந்த முறை அவங்க யாராவது ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் போனான்னா ரொம்ப நல்லது. அது விஜய்க்கு ரொம்ப அரசியல் அறிவு அனுபவம்லாம் இல்லையே, அவங்க போகலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் போய் கற்றுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் அது போய் பட்டு தெரிஞ்சுப்பார். ஒரு வேளை அவர் போனாலும் ஒரு வகையில் நல்லது தான். இப்போது அந்த பொதுவாக 75% தான் ஓட்டு விழும். பட் இந்த மாதிரி 85% ஓட்டுனால ஒரு வேளை விஜய் வந்ததால் நம்ம 10% அதிகமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 6,28,00,000 ஓட்டில் இருந்ததில் அப்போ 73% வந்தது. இப்போ 5.25 கோடி தான். இந்த 5.25 கோடியில் கிட்டத்தட்ட நான் 55 லட்சம் பேர் எடுத்துட்டாங்க. அதனால் 5.25 கோடியில் வர ஓட்டு தான். அதனால் 5.5 கோடியில் பார்த்தீங்கன்னா 55 லட்சன்றது ஒரு 10% தான். ஸோ அந்த 10% அந்த 55 லட்சம் எடுத்ததால தான் 75% 85% காட்டுது. ஆக்சுவலி இது 75% மாதிரி தான். அந்த சசிய திருத்தத்தில் 55 லட்சம் நீக்கினதால் அவங்களுக்கு 85% அதிகமாக வந்த மாதிரி இளைஞர்கள்லாம் பெரிய புரட்சி பண்ணி போட்டதா மாதிரி கணக்கு ஒரு மாய தோற்றம் காட்டுது. ஆனால் உண்மை அது இல்லை. வேணும்னா ரொம்ப 1% 2% ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். ஏன்னா 73லேருந்து இன்னொரு 10% 83 தான் வந்திருக்கணும். பட் அது 85 வந்துருக்குது. ஸோ அந்த 1% 2% வந்து விஜயோட தாக்கத்தில் இருக்கலாம். ஸோ இந்த முறை தேர்தலில் கண்டிப்பாக விஜயோ சீமானோ கண்டிப்பாக சட்டசபையில் யாராவது ஒருத்தர் நுழைவாங்க நம்புகிறேன். 2 பேரும் நுழைஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. மக்களும் அந்த எது உண்மையான அரசியல்னு தெரிஞ்சிடுவாங்க. இந்த திராவிட கழகத்துடைய ஆதிக்கத்தும் உடையும். அப்போ தான் உண்மையான மக்கள் நல்ல அரசாக இருக்கும். இந்த அண்டாக்கம் குண்டாக்கம் 10,000க்கும் 8,000க்கும் 2,000க்கும் இலவசத்துக்கும் அடிமையாக இருக்கிற காலம் மாறும். ஆண்களுக்கு ஒரு கட்சி, பெண்களுக்கு ஒரு கட்சி. பெண்களுக்குன்னா திமுக, ஆண்களுக்குன்னா அதிமுக. இந்த மாதிரியெல்லாம் இது வரையும் எவ்வளோ பேதம் பார்த்தோம். சாதி மத பேதம், இன பேதம், அதுன்ட்டு இப்போ பால் பேதம் பார்க்குறாங்க. ஆண் பால் பெண் பால்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப மோசமான கலாச்சாரமாக போகுது. ஸோ இதுக்கெல்லாம் முட்டு வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் பிளேயராக மக்கள்
இந்த முறை சட்டசபைக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு நம்புகிறேன். ஆண்டவன் தான் கண்டிப்பாக இது துணை புரியணும். இது கண்டிப்பாக ஜெயிப்பாரா நீங்கன்னா ஜோசியராக கேட்டிங்கன்னா நான் ஜோசியம் தான். ஆனால் சீமான் ஜாதகம் விஜய் ஜாதகம் என்கிட்ட இல்லை. என்னை விட என் குருநாதர் அவர் கண்டிப்பாக நல்லா கணிப்பார். அவர்கிட்ட ஒன்றா ஜாதகம் வந்திருக்கலாம். ஆனால் இது என்னுடைய அனுபவம் தான். என்ன முழுசாக அந்த கலை அனுபவம் தெரிஞ்சால் தான் 100% சொல்ல முடியும். கலை அரசியல் அந்த கலை அரசியலில் அங்கே போய் நான் பார்க்கல. என்னுடைய பார்வையில் நான் இது சொல்கிறேன். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.